ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் மசாலா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு கல்பாசி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 கப் அளவுக்கு வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு நறுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கீரை வேண்டாம், அப்படியே போட்டால் போதும், இந்த வாசனைக்காக தான். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரம் உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கணும். அது கூடவே 1 கப் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி நல்லா குழைவாக வந்துருச்சு, பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 கப் புதினா இலை, 1/2 கப் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி மசாலா இருக்கு இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த தேங்காய் சேர்த்துட்டு எவ்வளோ நேரம் இது வேகணும்னு சொன்னால், நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறதுனால இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக அப்சார்ப் ஆகி ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் பச்சை வாசனை போய் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும். உங்களுக்கு மசாலா வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஸ்மெல் வரும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விடணும். பாருங்கள், மசாலா வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா வந்துட்டு ஃபுல்லாக அந்த நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆகி பச்சை வாசனைலாம் போய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு 4 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். 3லேருந்து 4 கப், 3.5 கப்பு கிட்ட. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கிண்டி பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு மசாலா இன்னும் இருக்குது, சாதம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா சாதம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சாதம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து கிண்டிட்டு கடைசியாக அந்த சாதத்து மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் கொஞ்சம் லைட்டாக உதிரியாக வரும். உங்கள்கிட்ட வந்துட்டு வீட்டில் மிச்சமான சாதம் இருந்துச்சுன்னு சொன்னால், பட் எப்போவுமே ரெகுலராக செய்கிற தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம் இந்த மாதிரியே செய்ய வேண்டி வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு ரைஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.